ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நல்மைப்பணியின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். நான் ஃபர்ஸ்ட் வசனத்தை வாசிக்கிறேன். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆமா, 2ஆம் வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி முதலாம் வசனத்தை வாசிப்பது நல்லது. ரொம்ப அழகா சொல்றார். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். ஹல்லேலூயா. பலவான்களின் புத்திரர், பெரிய பலசாலிகள், பெரிய ஆட்களுடைய பிள்ளைகளே, நீங்க மகிமையை யாருக்கு செலுத்தணும்? உங்க அப்பா அம்மாக்கு அல்ல, பலசாலிகளுக்கு அல்ல. உங்கள் தகப்பன், உங்கள் தாய் பெரிய ஆளா இருக்கலாம், பெரிய செல்வந்தனா இருக்கலாம், கனத்திற்குரியவர்களா இருக்கலாம். அதனால மகிமையை கொண்டு வந்து அவங்க இடத்துல செலுத்தாதீங்க. உங்க சொந்தக்காரங்கள பெரிய ஆளா இருக்கலாம், மகிமை அங்க போய் செலுத்திடாதீங்க. ஆமா, அந்த மகிமையையும் வல்லமையும் யாருக்கு செலுத்துங்கள்? கர்த்தருக்கே செலுத்துங்கள். அவர்தான் எல்லா மகிமைக்குரிய. உங்களை பலப்படுத்தினவர் அவரே, உங்களை உயர்த்தினவர் அவரே, உங்களை கனப்படுத்தினவர் அவரே, உங்களை ஆசீர்வதித்தவர் அவரே. ஆகையால் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கே செலுத்துங்கள். ஆமா, என் நாமத்தின் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடேன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல கர்த்தர் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு உண்டான மகிமையை வேற யாருக்கு செலுத்திடக்கூடாது. தேவனுக்கு உண்டான மகிமை நாம் எடுத்துடக்கூடாது. தேவனுக்கு உண்டான மகிமை இன்னொருத்தருக்கு கொடுத்துடக்கூடாது. எல்லாம் யாருக்கிட்டா? எல்லா மகிமை எல்லாம் அவருக்கு தான் செலுத்தணும். துதி, கனம், மகிமை யாவையும் அவருக்கு தான் செலுத்தணும். அவர் தான் அதற்கு பாத்திரர். அவர் துதிக்கு பாத்திரரானவர். எல்லா துதிக்கும் அவர் தான் பாத்திரர். எல்லாவற்றுக்கும் அவர் தான் பாத்திரர். வேற யாரும் எந்த சூழ்நிலையிலையும் நீங்க உயர்த்திடாதீங்க. மதிக்க வேண்டியது நம்முடைய கடமை, கனப்படுத்த நம்முடைய கடமை. ஆனா மகிமையை கொண்டு, அந்த குளோரியை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. அந்த வல்லமை அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துடக்கூடாது. இது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கனமும் வல்லமையும் ஏசப்பாக்கு மட்டும்தான். பிதாவாகிய தேவனுக்கு தான், பரிசுத்த ஆவியானவருக்கு தான், திரியேக தேவனுக்கு தான் அதை செலுத்தணும். வேற யாருக்கும் செலுத்தக்கூடாது. சொல்றார், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுதுக்கிறவன். எல்லாத்திற்கும் அளவு வச்சிருக்கிறார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தத்திற்கு அளவே இல்லை. பரிசுத்த அலங்காரங்களை தரித்து கொள்ளுங்கள். அன்பு, தெய்வீக அன்பை தரித்து கொள்ளுங்கள். பரிசுத்த வாழ்வை தரித்து கொள்ளுங்கள். ஆவிக்குரிய கனிகள் கலாத்தியர் 5:22-23 சொல்லுகிறது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயடக்கம். இப்படிப்பட்ட கனிகள் தான் ஆவிக்குரிய அலங்காரமாயிருக்கு. தேவனுக்கு உண்டான மகிமை அவருக்கு செலுத்துவது தான் அவருடைய அலங்காரமாயிருக்கிறது. பரிசுத்த அலங்காரம் அதுதான். இந்த பரிசுத்த அலங்காரத்தை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய சமூகத்துல எழும்பி நிற்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்கிற. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 52ஆம் வசனத்தை, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாக எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனமில்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அப்படிதானே? நம்ம எப்பொழுது பரிசுத்த அலங்காரத்தை தரித்து கொள்ளுகிறோமோ, எப்பொழுது அலங்கார வஸ்திரங்களை தரித்து கொள்ளுகிறோம், பாவத்தை விட்டு நீங்கி எப்பொழுது தரித்து கொள்ள ஆரம்பிக்கிறோம், அப்பொழுது அசுத்தன் நம்மிடத்தில் வருவதில்லை. அசுத்தன் நம்மிடத்தில் நம் பக்கமாய் திரும்புவதில்லை. தேவன் நம் பட்சமாய் எப்போதுமாய் இருப்பார். ஹல்லேலூயா. எனவே பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள நாம ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, பரிசுத்த அலங்காரத்துடனே நாங்கள் தொழுது கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்யும். துதியும் கனமும் உமக்கு செலுத்தணுமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, கனத்தை நாங்கள் மனிதர்களுக்கு செலுத்தாமல், மகிமை அவர்களுக்கு கொண்டு போய் நாங்கள் கொடுத்து விடாமல், மகிமையும் வல்லமையும் மற்ற மனிதர்களுக்கு நாங்கள் கொடுத்து விடாமல், எல்லாவற்றிற்கும் பாத்திரர் நீரே என்பதை அறிந்து
ஆண்டவரை உண்மையை உயர்த்த உமக்கே செலுத்த கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரான பரிசுத்த அலங்காரத்துடனே ஆண்டவரை நாங்கள் தொழுது கொள்ளும்படி கர்த்தனின் கிருபை செய்யுங்க. ஏசாயா 52:1 சொன்னதை போல, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த வஸ்திரங்களை தரித்துக்கொள் என்று, அலங்கார வஸ்திரங்களை தரித்துக்கொள் என்று வசனம் சொல்லுகிறதே. அதன்படியாக ஆண்டவர் அலங்கார வஸ்திரங்களை தரித்து கொண்டவர்களாய் அசுத்தனையும் துஷ்டனையும் ஆண்டவர் அணுக விடாமல் பாதுகாக்கிற அந்த பரிசுத்த வல்லமை, அந்த பரிசுத்த வஸ்திரங்களை, அலங்கார வஸ்திரங்களை தரித்துக்கொள். தேவன் கிருபை செய்யும். பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.